லாவின்ஸில் போய் தோசை ரோஸ்ட்டு சாம்பார் வடை எல்லாம் சாப்பிட்டு இந்தியன் ஃபுட் மாதிரி இருக்கு. அண்ணா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிற திட்டத்துக்கு வந்துட்டு அண்ணா அண்ணன் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தார் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு. போன உடனே அதை வேலையை செய்கிறோம். வர்றதுக்கு முன்னே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்குது தானே, இப்படி தான் இருக்கு யாழ்ப்பாணம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா தான் இருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சது எல்லாம் இங்கே ரூல்ஸை மதித்து ஓட்டுறாங்க வண்டி, பைக்கு, காரெல்லாம். இன்னொன்று கரெக்டாக எல்லாருமே ஹெல்மெட், 2 பேர் போனாலும் ஹெல்மெட் போட்டிருக்காங்க. இலங்கை தமிழர்கள் ரொம்ப கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறாங்க. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மலேசியாவிலேருந்து நண்பர்கள்லாம் ஹார்லி டேவிட்சன் பைக்கில் இங்கே ரைட் பண்ணுறது, அவங்கள ரிசீவ் பண்ணுறது. வெயில் ஜாஸ்தி, அங்கே வெயில் அடித்தாலும் தெரியாது, காற்று இருக்குது, அது தெரியாது. இங்கே வெயில் ரொம்ப இதாக இருக்குது, கடல்ல ஓரம் இல்லை எல்லாமே. இந்த ஊரை விட இங்கே கொஞ்சம் விலை கொஞ்சம் கூடவா இருக்குது. மெயினான விஷயம் இங்கே பழங்களோட விலை எல்லாமே கூட. எப்படி இருந்தது உங்கள் பயணங்கள், எங்கள் டிராவல்ஸோட எப்படி இருந்தது? தயவு செய்து இங்கே வாரண்டா இப்போ இந்த சீசனில் மட்டும் வந்துடாதீங்க மக்களே, மட்டும் வெயில். அதாவது இப்போ நீங்கள் யாழ்ப்பாணத்தை பார்க்க இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான உறவு என்ன மாதிரி இருக்கு? யாழ்ப்பாணம் அந்த அளவுக்கு டெவலப் ஆகல அப்படி இப்படி சொன்னாங்க. பட் அப்படியெல்லாம் இல்லை, எல்லாருமே எல்லாம் கொஞ்சம் எஜுகேட்டடாக நல்லா இருக்காங்க, நல்ல பீப்புளாக. இதில் என்ன சம்பவம்னா போகைக்குள்ளேயே போலீஸ் மறித்து விட்டார்கள். அப்படியே பாம் ஏதாவது கொண்டு போய் வாண்டி செக். வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம். என்னடா அவன் தொப்பியோடு நிற்கிறான்னு சொல்லிட்டீங்க. அவ்வளோ வெயில், உள்ளே இருந்து வெளியில் வந்த உடனே அவ்வளோ இது. நீங்களும் சேஃபாக இருங்க. ஏன்டா இப்போ இந்த வெயில் காலம், இலையுதிர் காலம் என்றபடியாக கடுமையான வெயில், 35க்கு மேலே ஹீட் போகுது. இதை விட இன்னும் அதிகமான வெப்பநிலையில் வாழ்கிறாக்கள் எப்படி இருக்கணும்னு யோசிக்க தோணுது. இன்னும் ஒரு 2-3 மாதத்துக்கு இதே கிளைமேட் தான் இங்கே இலங்கையில் நிகழும். சரி, விஷயத்துக்கு வரும். என்ன விஷயம்னா இன்றைக்கு நாங்கள் ஒரு ஆக்களை சந்திக்க போகிறோம். யாருண்டா, ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்தியாவிலேருந்து வந்த விருந்தினர்கள் என்று சொல்லலாம். எங்களுடைய சப்ஸ்கிரைபர் முதல் முறையில் அண்ணா தொடர்பு கொண்டு வெங்கடேஷ் அண்ணா இப்போ இவர் இன்றைக்கு வரையில் கிட்டத்தட்ட 4 நாட்கள் ஆகுது. 4 நாட்கள் ஜெஸ்ஸி தான் அவையில் பிக்கப் பண்ணி ஒவ்வொரு இடங்களுக்கும் கூட்டி கொண்டு போய் மன்னார் போயிருக்கணும், புதுக்குடியிருப்பு, முல்லைத்தீவு, அந்த இடங்களுக்கெல்லாம் போயிட்டு இன்றைக்கு அவையில் யாழ்ப்பாணத்திலிருந்து விடைபெற போயினோம். யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையம் இருக்குது தானே, அதில் இருந்தான் விடைபெற போகிறோம். இப்போ நாங்கள் அவையில் கொண்டு விட போகிறோம். எங்களுக்கு தவிர்க்க முடியாத காரணத்தால் அவையிலோட இணைய முடியாமல் போயிட்டு, ஏன்டா கணக்கு இடங்களுக்கு போனவ, கணக்கு பேர் வந்தவ, என்ன காரணத்துக்கு வந்தவ, எதுக்கு வந்தவ, என்னெல்லாம் இங்கே அனுபவப்பட்டவ என்ற விஷயங்களை உங்களோட பயந்து கொள்ள போகிறோம். அதாவது எங்கள் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நாங்கள் போட போகிறோம் அடுத்தடுத்த காணொலியில் உங்களுக்கு உடனே கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நான் இல்லை கடிக்கா டே நேசமணி இல்லை கடிக்கா ஃப்ரெண்ட்லி. அதான் எங்க வீட்டில் இருக்கிற நாய் எனக்கு தெரியும், இங்கே இருக்கிற நாய் அவருக்கு தான் தெரியும். அதான் என்ன சொல்லிச்சு எங்களோட கிளைமேட், என்ன சொல்லிச்சு? கிளைமேட் கொளுத்து இன்னைக்கு கொஞ்சம் கம்மி நேற்றுக்கு. இன்னும் ஆகலை போகிறேங்க. இப்போதான் 9 மணி, 11 மணி 12 மணிக்கெல்லாம் சும்மா பிக்கு. எங்கெங்க போனீங்க? உள்ள போய் காய போக ஆப்போசிட்ல போய். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க என்ன ஜெஃப்னாக் ஃபர்ஸ்ட் டைம். ரைட், அண்ணா ஃபர்ஸ்ட் டைம். ஆனா அண்ணா கோயிலுக்கு ஆப்போசிட்ல போய் நான் யாழ்ப்பாணத்துக்கு 40வது லாவின்ஸ்ல போய் தோசை ரோஸ்ட் சாம்பார் வடை எல்லாம் சாப்பிட்டு இந்தியன் ஃபுட் மாதிரி இருக்கா? ஆமா. அப்புறம் உங்களை பார்க்கணுங்கிறதுக்கு இங்க வந்துடும். இல்ல நாங்கெல்லாம் உங்களை கொண்டு போய் அப்படியே வழி எடுப்ப போறோம். எங்களுடைய ஜெசி ப்ரோவின் காரில் நம்ம போகிறோம். நாங்கள் வெளிக்கிட்டோம். இதில் என்ன சம்பவம்னா போகைக்குள்ளேயே போலீஸ் மறித்து விட்டார்கள். அவர்களாகவே வருவார்கள், உங்களிடம் டாக்குமெண்ட்ஸ் கேட்பார்கள், காட்டிவிட்டு நீங்கள் செல்லலாம். அண்ணா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிற திட்டத்துக்கு வந்துட்டு அண்ணன் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தார் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு. நம்ம இந்தியா போன உடனே அதை வேலையை செய்கிறோம். ஓகே, அண்ணா முதல் முறையாக யாழ்ப்பாணத்துக்கு வந்துருக்கிறார். அண்ணா உங்களோட பேர்?
உங்களுதான் சுரேந்திரன். சுரேந்திரன் அண்ணா. பக்கத்தில் வச்சுடுங்க அவரை பக்கத்தில். இல்லை இல்லை நல்லா இருக்கு க்ளோஸ். சுரேந்திரன் அண்ணா முதல் முறை யாழ்ப்பாணம். என்ன மாதிரி உங்களுக்கு முதல் வர்றதுக்கு முன்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்குது தானே, இப்படித்தான் இருக்கு யாழ்ப்பாணம்? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா தான் இருக்கு ஆக்சுவலாக. என்னன்னா ரோடு நல்லா இருக்கு, மக்கள் நல்லா இருக்காங்க, நல்ல லொக்கேஷன், பீச் சைடில் சூப்பராக இருக்கு. இப்போ நீங்கள் யாழ்ப்பாணம் வர போறீங்கன்னு இப்போ கேட்டு யாரும் சொல்லியிருப்பாங்களா இப்படி தான் இருக்குமெண்டு? என்ன சொன்னாங்க? யாழ்ப்பாணம் அந்த அளவுக்கு டெவலப் ஆகல அப்படி இப்படி சொன்னாங்க. பட் அப்படியெல்லாம் இல்லை, எல்லாருமே எல்லாம் கொஞ்சம் எஜுகேட்டடாக நல்லா இருக்காங்க, நல்ல பீப்புளாக இருக்காங்க. இன்னொன்று சொல்ல போனால் நல்லா இருக்கு, ரூல்ஸ் எல்லாம் மதிக்கிறாங்க. இன்னொன்று ரொம்ப பிடிச்சது எல்லாம் இங்கே ரூல்ஸை மதித்து ஓட்டுறாங்க, வண்டி பைக்கு கார் எல்லாம். இன்னொன்று கரெக்டாக எல்லாருமே வந்து ஹெல்மெட், 2 பேர் போனாலும் ஹெல்மெட் போட்டிருக்காங்க. பெருசாக ஆக்சிடென்ட் எல்லாம் இல்லை நம்ம ஊர் மாதிரி. ஒரு வண்டி கிராஸ் ஆகுதுன்னு நின்று வழி விடுறாங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரைட், ஓகே. மற்றது எங்கட ஒரு சாப்பாடு என்ன மாதிரி இருந்தது? சாப்பாடு இங்கே கிராப் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம ஜெரின்னு ஒரு நண்பர் இருக்காரு, அவரோட வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே கிராப் கறி கொடுத்தாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது எங்கேயும் சாப்பிட்டதில்லை, அது ரொம்ப சூப்பராக இருந்தது, அருமையாக இருந்தது. ரைட் ரைட் ஓகே. எங்கட ஊர் கூடுதலாக எல்லாரும் சொல்கிறது வந்து உரைப்பண்டா வந்து யாழ்ப்பாணத்து உரைப்பு தான். ஆமாம் ஆமாம், உரைப்பு தான். உரைப்புனா காரம், காரம் நல்ல காரம். அப்புறம் நாங்கள் ஸ்பெஷலாக சொல்லி காரம் கம்மியாக செய்ய சொல்லி செஞ்சோம், நல்லா இருந்தது. அதுவும் காரமாக தான், அதுவும் காரமாக தான் இருந்தது, அது வேற விஷயம். அப்புறம் இந்த விலைவாசிகள், விலை நிறுவனங்கள் என்ன மாதிரி இருந்தாங்க? விலைவாசிகள் கொஞ்சம் கூடுதல் தான், கொஞ்சம் கூடுதல் தான். இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கூடுதல் தான் விலைவாசி. நம்மள அந்த சாப்பாடு ரொம்ப கூடுதல்னே சொல்லலாம். காலையில் ஒரு நேற்றுக்கு காலையில் ஒரு 2 கீ ரோஸ்ட், ஒரு செட் பரோட்டா சாப்பிட்டோம். எவ்வளோ நான் வந்தது? 4600 ரூபாய் இந்த நம்ம ஸ்ரீலங்கா காசுல கொடுத்தோம். என்னன்னா வந்து நீங்கள் சாப்பிட்டது உயர்தர சைவ உணவகம். உயர்தர சைவ உணவகம். அது இந்தியாவில் அது ரொம்ப குறைவு. ஆனா அவையில் அந்த கடை வந்து இந்தியாவில இருந்து வந்ததுன்னு அவையில் செய்யணும், ஓன் பண்ணி செய்யறாங்க. இந்தியாவில இருந்து பொருட்கள் எடுக்கிறனால அந்த விலை வச்சு அதே டேஸ்டே கொடுக்கணும்ன்றக்காண்டி அப்படி நல்லா இருந்தது, ரொம்ப டேஸ்டா இருந்தது. அது நாங்க ரொம்ப லைக் பண்ணோம். ரைட் ரைட். விலை கூடுதலா கொடுத்தாலும் அந்த டேஸ்ட் இருந்தது, அது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இங்கே நிறைய கோயில்கள் பார்க்குறோம், எங்கே பார்த்தாலும் நிறைய கோயில் இருக்கு, ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. இன்னொன்று இலங்கை தமிழர்கள் ரொம்ப கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ என்னடா திடீரென்று மாறிடுன்னு பார்ப்பீங்க. இப்போ நாங்கள் ஒரு தாக சாந்தி நிலையத்துக்கு வந்திருக்கிறோம். தாகம் அடிக்கிற வெக்கைக்கு வந்து தாகம் அடிக்கிற காட்டி. அண்ணா வெங்கடேஷண்ணா சொல்லுங்க, இந்த முறை அனுபவம் என்ன மாதிரி இருந்தது? நல்லா இருக்கு. இந்த முறை என்னதுக்காண்டி வந்த நீங்கள்? முதல் நாங்கள் இங்கே மலேசியாவிலேருந்து நண்பர்கள்லாம் ஹார்லி டேவிட்சன் பைக்கில் இங்கே ரைட் பண்ணுறது, அவங்கள ரிசீவ் பண்ணுறாங்க. அண்ணா வந்து பெரிய ஒரு ரைடர், பைக் லவர். ஸோ அவையில் ரிசீவ் பண்ணுறதுக்காண்டி மட்டுமே இந்த பயணத்துக்காண்டி வந்திருக்கிறார். திடீரென்னு தான் சொன்ன ஒரு 2 கிழமைக்கு முதல் அரசியல் இந்த வந்துடுறேன் டிக்கெட் போட்டு நான் நம்பல. பிரதர் அந்த நேரமும் வந்து எங்களுக்கு தவிர்க்க முடியாமல் நாங்கள் இந்த இடத்துல இல்லாமல் போயிட்டோம். அப்போ எங்கிட்ட ஜெஸ்ஸி ப்ரோ எல்லா இடம் வந்து கூட்டிகிட்டு போட்டேன். இந்த முறை போன முறை பார்க்காத என்ன விஷயங்கள் இந்த முறை பார்த்தீங்க? இந்த முறை தலைமன்னார் போனோம். தலைமன்னார் போனீங்க, அதுல இருந்து பக்கம் தானே? பக்கம், ராமர் பாலம், அது பார்த்தீங்க. மன்னார் என்ன சொல்லிச்சு? மன்னார் வெயிலுக்கு பயங்கர இது. இந்தியாவோட இங்க வெயிலா இருக்கா? வெயில் ஜாஸ்தி. அங்க வெயில் அடிச்சாலும் தெரியாது, காத்து இருக்கு, அது தெரியாது. இங்க வெயில் ரொம்ப இதா இருக்கு, கடல்ல ஓரம் இல்லை எல்லாமே இருக்கு, அதனால வெயில் ஜாஸ்தியா தான் இருக்கு. கோயம்புத்தூர் ஊர்ல நல்ல கூலா இருக்கு, சென்னையில இதே மாதிரி தான், இதை விட மோசமா இருக்கு. கடலுக்கு பக்கத்துல இருந்தா அப்படி ஹீட்டா தான் இருக்கு. எங்கட கடல் பக்கத்துல இருக்கு, அதனால ஹீட் அதிகமா தான் இருக்கு. இப்போ போன முறை வந்ததுக்கு இந்த முறை வந்ததுக்கு வித்தியாசம் உணர்றீங்களா? இப்போ போன முறை அந்த ரொம்ப நாள் வித்தியாசம் இல்லைங்களா, அதனால உங்களுக்கு அப்படியே வந்துட்டு உடனே வந்தபடியா வந்து பெரிய வித்தியாசம் தெரியல. ஆனா இடையில நீங்க வந்துருக்கணும், அந்த பெட்ரோல் பிரச்சனைக்கு லைன்ல நின்று அப்பைக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது சுரேந்தர் இங்க புதுசா யாழ்ப்பாணம் வந்தாரு, திருப்ப வேற போல இருக்கு. இனி வந்துருவாரு கண்டிப்பா. வெட்டிங் முடிச்சிட்டீங்களா? என்ன திருமணம் பண்ணி கல்யாணம் பண்ணி அவருக்கு ஒரு சன் இருக்கு. குடும்பத்தோட வாங்க, வடிவா சுத்தி பார்க்கலாம். ஆனா என்ன டைமுக்கு வேற ஒண்ணுமெண்டா, நீங்க ஜூன் ஜூலை அதுதான் சீசனும் நல்லா இருக்கும். ஜனவரி பிப்ரவரி ஸ்டார்ட்ல வரும், அதான் மழை பெய்து விட்டு ரிலாக்ஸா இருக்கு. ஏன்னா இப்ப வெயில் தொடங்கிருக்கு, வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நல்லா வெயில் ஸ்டார்ட்ல வந்தா நல்லா இருக்கும். இதை விட அங்கால கணக்கு இடங்களுக்கு போகலாம். நீங்க பார்த்தது ஒரு பகுதி மட்டும்தான், வடக்கு
இன்னும் நிறைய இருக்கு. பிரிங்கோ இருக்கு, நிறைய இருக்கு. கண்டி இருக்கு, நூறேலியா இருக்கு. ஃபுல்லாக வந்து பீச்சஸ் தான் இருக்கு. அதான் ஒரு 10 நாள் இங்க இருக்கிற மாதிரி வந்தாதான் நம்ம சுத்தி பார்க்க முடியும். 10 நாளும் காணாது, ஒரு 20 நாள் வந்தீங்கன்னா சுற்றி காட்டுவோம் எங்கட. நூறேலியா இருக்கு. நுரையிலாம் போனோம்னா வந்து உங்களோட கொடைக்கானல் அப்படிதான் இருக்கு, ஹில் ஸ்டேஷன். சரி சரி, நான் கேள்விப்பட்டிருக்கேன், அண்ணன் சொல்லியிருக்காரு. அண்ணா நுரையிலியாக அங்கே அண்ணாக்கு வெயிட் போகலாம். நாங்கள் ஒரு நாள் அண்ணாண்டு இதில் நுரையிலியாலே அங்கே ஸ்டே பண்ணிடுறாரு. ஃபுல்லாக பனி மூட்டமா அந்த மணியா இருக்கும், நல்லா இருக்கும். ஊட்டி மாதிரி, ஊட்டி மாதிரி தான் ஊட்டி இருக்கு. மாதிரி இருக்கும். வாங்க அடுத்த வாரம் வாங்க. வந்து நான் வரல, இவரு வந்துருவாரு. நீங்களாம் இருக்கீங்களா? அது ஆளுக்கு அலஸ்டிக் இருக்கீங்க, எல்லாம் இருக்கீங்க, அப்படி வரலாம் அடிக்கடி. இப்போ வெங்கடேஷ் அண்ணாவால நாங்களே அவன் இந்த ஊருக்கு வந்து போகிறோம். இந்த கடையில் ஸ்பெஷலாக இந்த கடையோட ஸ்பெஷல். கடை இந்த ஸ்பெஷலா தேசி ஏதோ ஸ்பெஷல் வாங்கியிருக்காரு. அப்புறம் அவர் அவக்காடோ ஜூஸ் வாங்கியிருக்காரு. நாங்க ஸ்பெஷல் ஆரஞ்சு ஜூஸுக்காக நானும் வெங்கடேஷனாவும் வெயிட்டிங். மற்றது என்னன்னா பெரிய பிரச்சனையாக போச்சு. இந்த கடை பேரே ஆரஞ்சு, அதனாலதான் நாங்க ஆரஞ்சு ஜூஸ் சொல்லியிருக்கோம். சொல்லிக்கிறீங்க. ஆரஞ்சு ஜூஸ் வந்தாச்சு, ஆனா மஞ்சள் கலர்ல இருக்கு, பரவாயில்ல. சரி குடிச்சிட்டு என்ன இருக்குன்னு சொல்லுவோம். ஆரஞ்சு ஜூஸ் நிறைய இருக்கா உங்களோட ஊர்ல நிறைய இருக்கா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இன்னும் இது குறைச்சு தண்ணி கம்மி பண்ணிருந்தாங்க. நல்லாமா மற்றது வந்து அவள் சொன்ன விஷயம் வந்து அவன் ஊரை விட இங்க கொஞ்சம் விலை கொஞ்சம் கூடவா இருக்குது. மெயினான விஷயம் வந்து இங்க பழங்களோட விலை எல்லாமே வந்து கூட. ஒரு டிராகன் ஃப்ரூட் பண்றேன்னா அன்றைக்கு பூர்த்தில வாதுறான் நெருக்க போட 1700 ரூபா வந்துட்டு ஒரு ஃப்ரூட். இதே வெளிநாடுகள்ல என்ன வந்து மலிவா இருக்கு. அவங்களோட வேண்ட ஊர்ல இந்தியாலேயே வந்து இங்கே வந்து உள்ளூர் உற்பத்தி கூட இந்தியாவில். டிராகன் ஃப்ரூட்டு, தாய்லாந்து கொய்யாப்பழம் எல்லாமே உள்ளூர்லயே உற்பத்தி ஆகுது, விளையுது. அதனால விலை கம்மி. அவள் சொல்ற விஷயம் வந்து ஃபேக்டரி ஒன்று எங்க ஆணையில என்னென்னு சொன்ன ஃபேக்டரி இல்லாடி என்ன மாதிரி வளர்ச்சி வரும்ன்றதை வந்து கவலையோட சொன்னவன். என்னண்ணா ஃபேக்டரி ஒன்று சிறப்பமா? ஃபேக்டரி நிறைய வந்ததுன்னா மக்களுக்கு வேலை கிடைக்கும், வேலை கிடைக்கும், பணப்புழக்கம் ஜாஸ்தி ஆகும். அதனால எல்லா மக்களும் வாழலாம். சாதாரண சின்ன பெட்டி கடை வச்சிருக்கவங்க வந்து எல்லாத்துக்கும் வருமானம் கிடைக்கும். ஃபேக்ட்ரி இல்லாதனால இங்கே எல்லாரும் கவர்மெண்ட் ஜாப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான். நாங்கள் போகிறோம், இந்த ஊருக்கு போகிறோம், அங்கே இருக்கிற ஃபேக்ட்ரி எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஐடியா தான் என்ன செய்யலாம்ட்டு. ஃபேக்ட்ரின்ற உடனே வந்து பெரிய அளவில் ஒன்றும் அப்போ அந்த அளவுக்கு யோசிக்க தேவையில்லை. ஒரு சின்ன ஒரு இடம் இருந்தாலுமே வந்து அங்கே சிறு தொழில் டெவலப் பண்ணாலே கண்ட்ரி டெவலப் ஆகும். சிறு தொழில் இருந்தால் அதிகமாக இருந்தால் தான் மக்கள்கிட்ட அதிகமாக பணப்புழக்கம் வரும். எல்லார் கையிலும் காசு இருக்கு, எல்லா தொழிலும் நல்லா இருக்கு. பால் உற்பத்தியும் வந்து பெருசா. அப்புறம் இங்கே பாலே கிடைக்கல, காஃபி எல்லாம் பவுடர்ல தான் பவுடர்லாம் போகிறாங்க. இங்கே மாடு இருந்தாலும் மாடு மேயருக்கு உண்டான புல்வெளி தலை எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. கடல் சார்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு அது வந்து கம்மியா இருக்கு. மற்றது இப்போ நீங்கள் யாழ்ப்பாணத்தை பார்க்க வந்து இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான உறவு என்ன மாதிரி இருக்கு? அது பழங்காலம் முதல் கொண்டு இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் ரொம்ப தொடர்பு ஜாஸ்தி. தொப்புள் கொடி பில்டிங் கணக்க ஃபண்டிங் எல்லாம் செய்து கணக்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இங்கே நடந்திருக்கு. இந்த கலாச்சார மண்டபங்கள அவை நிதி இதெல்லாம் திருவள்ளுவர் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் இன்னுமே நல்லா டெவலப் ஆகும். நல்லா டெவலப் ஆச்சுன்னா இன்னும் எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கும், எல்லாருமே நல்லா இருப்பாங்க மக்கள். ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் 100 ரூபாய் டிக்கெட் எடுக்கணும். எடுக்கிறதுக்கு போயிருக்காரு, வாங்கியாச்சு. மாம் ஏதாவது கொண்டு போய் வாண்டி செக் பண்ணுறாரு. செக் பண்ணிட்டு அங்கே போயிட்டாரு அவர். கீழே ஒரு கண்ணாடி மாதிரி வச்சு செக் பண்ணுவார். சோதிச்சாச்சு, அப்படியே சோதிச்சுட்டு போயாச்சு. இப்போ உள்ள என்ட்ரு ஆகுறோம். அவங்க அவ்வளோதான் டிக்டாக் பார்க்குறாங்க. டிக்டாக் பார்க்குறாங்க. இல்லை பெருசாக கூட்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். முன்னாடி எல்லாம் செக்கின் ஆகிட்டாங்களா தெரியல. நான் கூட்டம் இல்லாமல் ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிட்டு அனுப்பிச்சுக்கோங்க. ஐயோ ஆள் அது வரல அப்படின்னு சொல்லி ஃப்ளைட் அது அப்படியே இருக்கும். இது அதை கொண்டு போயா? அதான் படிக்கிறதா. சரி
வந்தாச்சு. ஆனால் போயிட்டு சேஃபாக வாங்க, கூடிய சீக்கிரத்தை. ஓகே, அலஸ்டின் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஊரில் சந்திப்பேன் நாங்கள். கண்டிப்பாக வாங்க வாங்க, மறுபடியும் சந்திப்போம். ஊருக்கு வாங்க. வெங்கடேசன் அந்த ஊரில் அங்கே போய் சந்திப்போம். என்னண்ணா சந்திப்போம். சந்தோஷம். வாங்க, அடிக்கடி வாங்க, நம்ம ஊருக்கு வாங்க. வந்து ஆக்களை கூட்டிக்கிட்டு வாங்க. வந்து தான் தெரியும் இப்படி ஜெஃப்னா இருக்கு, இப்படி மக்கள் எப்படி இருக்காங்க தெரியும். நீங்கள் கணக்கு பேர் வர தொடங்கினா தான் எங்களோட ஏர்போர்ட்டே வந்து டெவலப் ஆகும். ஏர்போர்ட்டு டெவலப் பில்டிங் கட்டுவாங்க. நிறைய பேர் வராங்க. 20 பேர் 30 பேர் வந்தால் கட்ட மாட்டாங்க. நாங்கள் வரும்போது 80 பேர் வரக்கூடிய ஃப்ளைட்டில் ஒரு 25-30 பேர் தான் வந்தோம். அவ்வளோதான் வந்தீங்க. மிச்சம் லாஸ் தானே. மிச்சம் லாஸ் தான் என்னன்னு கம்பெனிக்கு தான் தெரியும். எப்படி இருந்தது உங்கள் பயணங்கள், எங்கள் ட்ராவல்ஸோட எப்படி இருந்தது? ஒப்பீனியன் கேட்குறேன். அண்ணாக்கள் வந்து இந்த 4 நாள் எங்களோட சுற்றுறீங்களா, என்ன மாதிரி ஃபீல் ஆனது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா இடங்களும் சுற்றி காமிச்சிங்க. நான் இது வரைக்கும் பார்க்காத இடம், அதாவது நிறையா இங்கே மன்னார், அப்புறம் யாழ்ப்பாணம், அப்புறம் முல்லைத்தீவு, அப்புறம் இந்த கடற்கரை, அங்கே இந்த கப்பல்கள் எல்லாம் பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக பண்ணி லைட் ஹவுஸ் போனோம். நல்லா இருந்துச்சு. லொக்கேஷன் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த தண்ணி, கடற்கரை எல்லாம் ரொம்ப. புறப்படுகிறார்கள் சந்தோஷத்துடன். இதுக்கு இங்கால வந்து நாங்கள் போயிடாது, அப்படியோ நாங்கள் வலிக்கிடுவோம். ஆனால் வெயில்லான் வந்து பிச்சரியுது. இதில் சூரியனுக்காக ஒன்றுமே இல்லை. முகில் க்ளோன் செக் பண்ணுறாங்க, என்ன செக் பண்ணுவாங்க. மற்றபடி ஏர்போர்ட்டாவது உள்ளுக்களை வச்சு தான் செக் 3 மணித்தியாலம் முன்னுக்கு ஏர்போர்ட் போய் பார்த்துருப்பீங்க. 1.5 மணித்தியாலம் இல்லை போகிறாங்க. இதில் போய் கொஞ்ச நேரம் பில்டிங் தாண்டினா ஃப்ளைட் தானே. நான் அரை மணி நேரத்துக்கு முதல் வந்திருந்தாலும் போகலாம். தயவு செய்து இங்கே வாரண்டா. இப்போ இந்த சீசனில் மட்டும் வந்துடாதீங்க மக்களே. கடும் வெயில். ஏன் இந்த வருஷம் தான் அப்படி இருக்கா, இல்லை வளமையாகவே இப்படி தானே? ஸ்கேனர் எல்லாம் இல்லையா? ஸ்கேனர் எல்லாம் போட இல்லையா? அதை இனி தான் போடுவாங்க. அவையிலோட கழிச்சு உங்களுக்கு அதே கதை வருது தானே. ஓ, அப்படியோ வலிக்கிடுவோம். வெயில் பிக்குது. தயவு செய்து யாரும் 10 மணிக்கு பிறகு 3 மணிக்கு முதல் வலிக்கிடாங்க. இலங்கைக்கு வராது. இன்னும் ஒரு 10 நாளில் இன்னும் ஹீட்டாக இருக்குமாம். அந்த மத்திய கோடுக்கு நேராக வந்து நிற்குமா. உச்சகட்டம் தொடமாம். ஜெசி ப்ரோமேனி இப்படியோ கொஞ்சம் மண்டை பழுதல் வரும். இப்படியோ பவுனியா வலிக்கிறதா? ப்ரோ சரி, ஆள் இப்படியோ ஒரு ஆற்றுல ஒரு குளியை போட்டால் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. 4 நாள் வந்து தெரிஞ்சது ஒரே ஓட்டம். உண்மையிலே இதுவும் வந்து கஷ்டம். என்னென்னு சொல்கிறது, அவையில் கூட்டி கொண்டு கைட் பண்ணி திரிகிறதும் கஷ்டம். இந்தியாவிலேருந்து வர்ற அண்ணாக்களை வந்து சமாளிக்கிறது கஷ்டம். சாப்பாடுகளை திருப்திப்படுத்துறது, அந்த சில நீட்னஸ் எல்லாம் பார்க்கணும். அதில் வந்து சரியான முறையில் கொடுக்குறது எல்லாம் வந்து கஷ்டமாக இருந்தது எனக்கு. எல்லாம் ஒரு அனுபவம். எல்லாம் அனுபவம் தானே. என்ன தொடர்ந்து நீங்களே ஓடுவீங்களா, இல்லாட்டி இன்னொரு ஆளை போட வேண்டியிருக்குமா? போட வேண்டி வரும்போது இப்போ வந்து கவனிக்கவே இல்லாமல் இருக்குது. அதான் சரி, போயிட்டு போவோம். அப்படியே நாங்கள் இங்கே அப்படி போவோம். அவர் வந்து வெளிக்கிட போகிறார். பாய். இப்படியே பிறகு நம்ம அடுத்த ரைடு ஆக்கா கூட்டியாங்க. அடுத்த ரைடுக்கு ஆக்களை கூட்டியாங்க. இந்த முறை நிற்கலாம் போயிட்டு. நீங்கள் தான் கூட்டிகிட்டு வரோம் அடுத்த